ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து 2026 ரிலீஸ் ஆன ஒரு செம்ம காமெடி மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு தமிழ் மூவி தான் இது. செம்ம காமெடியா இருக்கு படமே. நான் நிறைய சீன்ல பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கேங்க. ஆமாங்க, இந்த மூவி பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பியார் பிரேம கல்யாணம். பியார் பிரேம காதல்ல இருந்து பியார் பிரேம கல்யாணம் வரைக்கும் வந்துட்டாங்க. சோ மூவியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க இப்ப சேனல் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சரிங்க, படத்தோட ஸ்டார்டிங்ல என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்குதுங்க. ஆமா, எடுத்தோனே கல்யாணம் நடக்குது. அதை சுத்தி இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பையன் சொன்ன மாதிரியே வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அது மாதிரி நல்லா தான் போக்கிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு என்ன ஆகுதுன்னு தெரியல. திடீர்னு கல்யாண பொண்ணு வந்து, அதாவது இந்த படத்தோட ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்கன்னா கல்யாண மண்டபத்தை விட்டு அப்படியே தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பின்னாடி வந்து என்னன்னா அப்படியே வேஷ்டி கூட இல்லாம டவுசரோட நம்ம ஹீரோ என்ன துரத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்டி ஓடுற அப்படிங்கிற மாதிரி துரத்திக்கிட்டு இருக்காரு. என்ன நடந்துச்சுன்னா நமக்கு சுத்தமா புரியல. இப்ப அப்படியே என்ன பண்றாங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. 6 மாசம் இல்ல, பல மாசங்களுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுல ஜாலியா இருக்காங்க. என்ன பண்றாங்க, மாடியில போய் பூ பிடிச்சிட்டு வராங்க. பறிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தாத்தாக்கு என்ன பண்றாங்கன்னா டிவி ஆன் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு போய் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்படியே அம்மாவுக்கு போய் தலையில அந்த பூவை வச்சு விடுறாங்க. அது மாதிரி கொஞ்சம் ஒரு ஜாலியான ஃபேமிலி, ஒரு ஹாப்பியான ஃபேமிலியா இருக்காங்க. அப்படியே அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோயின். அப்படியே என்ன பண்றாங்கன்னா தூக்கத்துல எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சிட்டு அப்படியே ஹாய் வியூவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அப்படியே சும்மா லவ் பத்தியும் கல்யாணம் பத்தியும் சில விஷயங்கள், சில டயலாக்ஸ் எல்லாம் எடுத்து விடுறாங்க. நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி அப்படியே காமிச்சிட்டு அப்படியே இந்த படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. துபாயை காட்டுறாங்க. துபாயில தான் நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு சிவில் இன்ஜினியரா இருக்காரு. துபாயில வேலை எப்படி இருக்கும் நமக்கே தெரியும். இல்ல கஷ்டம் தானே, இங்க சாப்பாடு சரி இருக்காது, அது சரி இருக்காது, எதுவுமே சரி இருக்காது. ஒரு கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கணும். நம்ம பாத்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அது மாதிரி நம்ம ஹீரோ கடுப்புல வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. என்னன்னா அவங்க அப்பா, ஹீரோட அப்பா வந்து என்ன பண்றாங்கன்னா நிறைய பொண்ணோட போட்டோ அமைச்சு இதுல எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றா, ஓகே அப்படி கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோட ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். லவ் பண்ணி, அதுவும் நம்ம சொந்த ஊர்ல வந்து இருந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சொந்த ஊர்ல இருக்கணும்னு ஆசை. இவனுக்கு இந்த வேலை பார்க்கறது இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அதுவும் துபாயில வேலை பார்க்கறது சுத்தமா பிடிக்கல. ஓகேவா, ரொம்ப கடுப்புல சுத்திக்கிட்டு இருக்கான் துபாயில. அதே டைம்ல அவனுக்கு என்னன்னா அவனுக்கு வந்து டிராயிங் பண்ண ரொம்பவே பிடிக்கும். சூப்பரா ஸ்கெட்சிங் தான் பண்ணுவான். அதெல்லாம் செமையா பண்ணுவான். இப்போ என்ன அப்படியே வந்து துபாயில கடுப்புல உட்கார்ந்திருக்கான். இப்பதான் என்ன பண்றான், ஒரு ஐடியா யோசிக்கிறான். நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா வேலையில, அதாவது துபாயில பாத்தீங்கன்னா வேலைக்கு போறப்போ சரக்கு கொண்டு போனாலோ என்ன பண்ணுவாங்கன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றான், அழகா பேக் எடுத்துட்டு போறான். பேக் எடுத்துட்டு போனா வாட்ச்மேன் செக் பண்ணிட்டு நீங்க உள்ள போங்க சார்னு சொன்னோன்னே, என்ன நீ இப்படிதான் செக் பண்ணுவியா, அந்த பேக் ஒழுங்கா செக் பண்ணி பாடுறா அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே அவன் செக் பண்ணா உள்ள வந்து சரக்கு இருக்குங்க. உடனே போய் அவன் முதலாளிகிட்ட சொல்லிடுறான். முதலாளி என்ன பண்றாங்கன்னா பாக்குறாங்க, ஏன்னா சரக்கு பாட்டில் வேலை கொண்டு வந்திருக்க, நான் உன்ன வேலையில இருந்து டெர்மினேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. தூக்குன உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அப்பா கால் பண்றாரு. அப்பா கால் பண்ணி அப்பா இது மாதிரி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கப்பா, துபாயில இருந்தே வேற வேலை பார்க்கலான்னு பார்த்தாலும் என் விசாவையும் கேன்சல் பண்ணிட்டாங்கப்பா, என்னால இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் ஊருக்கு தான் வந்தா அவனு சென்னைக்கு வந்துடுறேன் அழுதுகிட்டு இருக்கான். இவனுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வேலை வாங்கி கொடுத்தேன், இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு சம கடுப்பு. இப்ப வந்து அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சரிப்பா நீ கிளம்பி வந்துரு, நான் உனக்கு நல்ல தோசை எல்லாம் சுட்டு கொடுத்து உன நல்லா நான் பாத்துக்கிறேன், நல்ல சாப்பாடு போட்டு நான் பாத்துக்கிறேன், நீ வேலைக்கே போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அடுத்த நாளே கிளம்பி வந்துடுறாருங்க. கிளம்பி வந்தோன்னு சுத்தி பாட்டிலாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு மாதிரி உனக்கு கண்ணுப்பட்டு போயிருச்சு, அதாட இப்பெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க அப்பா மட்டும் செம்ம கடுப்புல இருக்காருங்க இவன் மேல. ஏன்னா இவன் பண்ணது வந்து அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் வேலை வாங்கி கொடுத்தாரு. இவன் என்னன்னா ஒரு வருஷத்துல திரும்பி வந்துட்டா அப்படின்னு செம்ம கடுப்பு. இப்போ அவன் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவான், துபாயில இருந்து கொண்டு வந்த சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லா சின்ன பசங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப முதல் என்னன்னா அப்பா வந்து உள்ள வடா வந்துட்டு கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே இவன் அப்பாக்காக கொஞ்சம் ஒரு சரக்கு பாட்டில கொண்டு வந்திருக்காங்க. உடனே என்ன பண்றான், அதையும் எடுத்துட்டு அப்படியே உள்ள போறான். நேரா போயிட்டு அப்பாட்ட சரக்கு பாட்டில வச்சிடறான். வச்சதுக்கு அப்புறம் அப்பா வந்து என்ன பண்றாருன்னா, இது மாதிரி உனக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன், என்ன அந்த பொண்ணு வந்து போட்டோலாம் உனக்கு அனுப்பிச்சு விட மாட்டேன், நம்பர் மட்டும் அனுப்பிச்சு விடுறேன், நீ பொண்ணை பேசிக்கோ, நேரில் போய் முடிவு பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இவனுக்கு ஒரே கடுப்பு, என்ன இவர் அரேஞ்ச் மேரேஜ் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கடுப்புல இருக்கான். உடனே போயிட்டு என்ன பண்றானா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறான். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, சரி குடு அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணுவோம் என்ன சொல்லுன்னு பாப்போன்னு உடனே டெக்ஸ்ட் பண்றாங்க. ஹாய் இது மாதிரி நான் தான் ஹீரோ பேசுறேன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணோன்னே அந்த பொண்ணு சொல்லுங்க இது மாதிரி உங்களை பார்க்கணும், உங்க போட்டோ அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு கேட்டோன்னே அவ சொல்லிடுறா, நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டு நாளைக்கு வருவேன், பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டு தான் வருவேன், நீங்க என்ன நேர்ல வந்து பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சரி நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நம்ம நேர்ல போய் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நேர்ல கிளம்பி போறாருங்க. அடுத்த நாள் அப்படியே கொஞ்சம் மாசா தான் போறாரு. பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுவான், இல்லனா நோ சொல்லிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. பார்த்தா உள்ள உட்காந்துருக்குது நம்ம ஹீரோயின் பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டு. பார்க்கவே செம்மையா இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிருது. உள்ளே போல நம்ம ஹீரோ வெளியே நின்று தான் பார்த்து ரசிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றாருன்னா இவரா ஸ்கெட்ச் பண்ணுவார்ல, அது அழகழகா ஸ்கெட்ச் பண்ணி நம்ம ஹீரோனோட தோடு, கண்ணு, மூக்கு அதெல்லாம் ஒவ்வொன்றா ஸ்கெட்ச் பண்ணி ஒவ்வொரு லெட்டர்ல வந்து உள்ள அமுச்சு விட்டுட்டு இருக்காரு நம்ம ஹீரோயின்ட்ட. அதுவும் வேற வேற ஆளுங்க எல்லாம் போய் கொடுத்துட்டு இருக்காங்க ஹீரோயின் கிட்ட. அதை நம்ம பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு, யாரா இதெல்லாம் நமக்கு அமுச்சு விடுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ இப்படியே அமுச்சு விட்டு என்ன பண்றாருன்னா கடைசியா நம்ம ஹீரோனோட ஃபுல் ரூவத்தை வரைஞ்சு அமுச்சு விட்டு நம்ம ஹீரோ போய் உட்கார்ந்துறாரு பக்கத்துல. உட்கார்ந்து சொல்றாரு, நான் இது மாதிரி எப்பயுமே ஸ்கெட்ச் பண்ணுவேன், எனக்கு ஏதாவது ஒரு மொமெண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நான் ஸ்கெட்ச் பண்ணிடுவேன், இந்த மொமெண்ட் என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு மொமெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா பயங்கரமா கவிதை எல்லாம் பேசுற மாதிரி பேசி செம்மையா ஃப்ளர்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோயின். அப்ப முதல் சரியா அந்த இடத்துக்கு உண்மையான பொண்ணு வர்றாங்க. அதே பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டு, சாரி இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஹீரோட்ட சொல்றா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ அப்ப நம்ம பார்க்க வந்த பொண்ணு இவ கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ஒரே ஷாக்கு. ஆனா நம்ம ஹீரோக்கு பிடிச்சி போனது ஹீரோயின் தான். இப்ப வேற வழி இல்ல, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொண்டு போயிட்டு அந்த பொண்ணு பதிலா உட்காந்துடலாம். உட்காந்தோன்னா நம்ம ஹீரோனுடைய நோட் பண்ணிட்டு
பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கூட வேலை பார்க்குற ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தி வந்திருக்கா. அவ தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு வீடியோ எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து எங்க அப்பா பேச்சு தான் நான் கேட்பேன், எங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க அப்பா என்ன சொன்னாலுமே நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோ வந்து கடுப்பாயிடும். இந்த பொண்ணு எப்படியாவது நம்மள நோ சொல்லணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் ரூடா நடந்துப்போம், அப்ப அந்த பொண்ணு நோ சொல்லிடுவா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஓ உங்க அப்பா பேச்சு தான் கேட்பியா, அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நீ ஏன் பேச்சு தான் கேட்கணும், அது மாதிரி அரைக்குறையா ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது, எந்த பையன்கிட்டையும் பேசக்கூடாது, அதுக்கப்புறம் நான் ரொம்ப மோசமானவன், கோவப்படுவேன், அப்படி இப்படிலாம் எல்லாமே பயங்கரமா சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு இது எல்லாமே வந்து ஒரு காமெடியா தெரியுது. என்னடா இவ காமெடியா சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனா பயங்கர ரூடா ஒரு ரெட் ஃபிளாக் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காருங்க. ரொம்ப மோசமா டாக்ஸிக்கா பேசிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. டாக்ஸிக்னா எப்படி இருப்பாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோன்னே அதுவும் அதை நார்மலா கூட சொல்லாம ரொம்ப மோசமா முறைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிளம்பி போறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த நானும் போறேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு ஹீரோனை ஃபாலோ பண்ணலாம்னு பாக்குறப்போ ஹீரோயின் வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஓகேவா, இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மேட்டரை வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட, அதாவது அப்பா கிட்டயோ அவங்க ஆயா கிட்டயோ சொல்லலாம்னு வர்றாரு நம்ம ஹீரோ. அப்பதான் அவங்க அப்பா வந்து சொல்றாரு, நீ என்ன பேசுறேன்னு தெரியல, அந்த பொண்ணுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கா, நீ சம காமெடியா பேசுறேன்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுல ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு ஒரே ஷாக்கு, அடப்பாவி நான் அவள்கிட்ட அவ்வளவு டாக்ஸிக்கா பேசி அவன் எனக்கு எல்லாம் காமெடியா இருக்குன்னு நினைச்சிட்டு ஓகே சொல்லிருக்காளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ வந்து என்ன பண்றாருன்னா நேரா போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறாரு. அதுல ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து இது ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறாங்க. அவங்கள்ட்ட போய் பேசிட்டு இருக்காரு. இது மாதிரி இந்த பொண்ணை பார்த்தா எப்படி பிடிக்கிறதுனே தெரியல, இன்ஸ்டா ஐடி இல்ல, அட்ரஸ் இல்ல, எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போது தான் அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் ஒருத்தர் இருக்காங்க. அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு உனக்கு எங்கேயோ பார்த்திருக்கண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடுறான். கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துருச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே என்ன பண்றாங்கன்னா ஒரு ரீல் ஒன்று காட்டுறாங்க. அந்த ரீல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த வீடியோ தெரியுமா, நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு கிட்ட ரூடா டாக்ஸிக்கா பேசினார்ல அந்த வீடியோவை போட்டதே ஹீரோயின் தான். ஹீரோயின் ஃபுல்லாவே வந்து ஹீரோக்கு பின்னாடி உட்கார்ந்து வீடியோ எடுத்திருக்காங்க. ஒண்ணு இல்ல, ஹீரோ பார்க்க ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்கா இருந்தான்ல நம்ம ஹீரோயின்ட்ட பேசுறப்போ, அப்ப இது மாதிரி கப்பிள்கிட்ட பேசுறப்போ செம ரொமான்டிக்கா இருந்திருக்கும். இந்த வீடியோ எடுத்து அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு தான் எடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் செம டாக்ஸிக்கா பேசியிருக்கான். சோ இவன் தாங்க உண்மையான ரெட் ஃபிளாக், நடமாடும் ரெட் ஃபிளாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோ பேசின எல்லா டயலாக்குமே எடுத்து விட்டு பயங்கர மோசமா பேசி விட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. செம்ம ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க. வீடியோ ட்ரெண்ட் ஆகி நம்ம ஹீரோ எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரே மீமா தெரிக்குதுங்க. நம்ம ஹீரோ எங்க போனாலும் இன்ஸ்டா ஃபுல்லா நம்ம ஹீரோ செம்ம ட்ரெண்ட் ஆயிட்டு. இப்ப நார்மலா ஒரு வீடியோ எடுத்து போட்டாலும் எப்படி ட்ரெண்ட் ஆகும்ல, அது மாதிரி செம்ம ட்ரெண்ட் ஆயிட்டாருங்க. நம்ம ஹீரோ எங்க போனாலும் சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தான் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவளோட சும்மா அவ ஒரு லைவ் போட்டிருக்கா. அந்த லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது அவ ஒரு மால்ல ஒரு கெஃபேல இருக்கா அப்படின்னு. ஓகே, இது தெரிஞ்சுட்டு உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த மாலுக்கு ஓடுறாரு. இங்கதான் இருக்கா, அவளை எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு ஓடி போயிட்டு அவளை அங்கன்னு தேடுறப்போ ஒரு வழியா அவளும் கண்டுபிடிச்சிடறா, இவன் நம்மளை துரத்தி வர்றான் அப்படின்னு. ஒன்னு என்ன பண்றான்னா காஸ்டியூம்லாம் மாத்திட்டு உடனே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து. ஒரு வழியா நம்ம ஹீரோவை எங்க மறைஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டுபிடிச்சிடாருங்க. கண்டுபிடிச்சு உள்ள போனோன்னா அவளும் என்ன பண்றா, இன்ஸ்டால லைவ் ஆன் பண்ணிடுறாங்க. லைவ் ஆன் பண்ணி விட்டு எப்படி தூக்கி வச்சிடறாங்க. இங்க பாருங்க, இவன் என்ன வந்து அடிக்க வரான், ஹராஸ் பண்ண வரான் அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து அவனே சொல்றான், ஹாய் வியூவர்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உங்க எல்லாத்தையும் சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ரொம்ப நன்றி. ஒண்ணு இல்ல, நீங்க எல்லாருமே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் இது மாதிரி வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து துபாயில இருந்து வேலையை விட்டுட்டே நான் வந்து சென்னைக்கு வந்திருக்கேன். அது மாதிரி எங்க அப்பா வந்து நான் அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ணணும்னு சொன்னாரு. அந்த பொண்ணு எப்படி என்ன நோ சொல்ல வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதனால தான் கொஞ்சம் ரூடா நான் பண்ற மாதிரி பண்ணேன். அதை இந்த அம்மா எடுத்து வீடியோ போட்டாங்க. பட் நான் அது வந்து இப்ப நான் நினைச்ச மாதிரியே நான் இந்த அம்மா கிட்ட தேங்க்ஸ் சொல்ல தான் வந்திருக்கேன், நம்ம ஹீரோயின்ட்ட தேங்க்ஸ் சொல்ல தான் வந்திருக்கேன். ஏன்னா நீங்க போட்ட வீடியோனால தான் அந்த பொண்ணு வீட்டுல இப்ப என்ன நோ சொல்லிட்டாங்க, என்னோட கல்யாணம் வந்து ஸ்டாப் ஆயிருச்சு, அதனால எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டு ஹீரோயினுக்கு ஷாக்கு. ஓஹோ, இவன் இதுக்காக தான் இதெல்லாம் பண்ணானா, நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல தாங்க இவ்வளவு நேரம் உங்களுக்கு துரத்தினேன் அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறப்போ உன்னை ஹீரோயினுமே சொல்றாங்க, அப்படியா நான் பண்ணது தப்பு தான், நீ எது மாதிரி பையன் தெரியாம நான் வந்து தப்பா வந்து ப்ரொடெக்ட் பண்ணி சொல்லிட்டேன், அதனால நான் சாரி சொல்றேன், அதுக்காக நீ ரெட் ஃபிளாக் இல்லைன்னா கன்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே எப்படிங்க உங்களுக்கு தெரியும் நான் ரெட் ஃபிளாக் இல்லைன்னு, நீங்க கூட பழகி பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும், சோ பழகி பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றாரு. சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஓகே பழகி பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே சுத்த ஆரம்பிக்கிறாங்க, டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வெளியே ஜாலியா சுத்துறாங்க, அங்க எங்கன்னு போறாங்க, செம ஹாப்பியா அவங்க லைஃப் வந்து போய்கிட்டு இருக்கு. இது பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்குங்க, செம்மையா போய்கிட்டே இருக்கு, செம்மையா என்ஜாய் பண்றாங்க, செம்மையா டேட் பண்றாங்க. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் தனியா வந்து வீட்டுல இருக்கப்போ சும்மா கட்டி பிடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கப்போ சரியா அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே பாத்துறாங்க. யார் நம்ம ஹீரோ வீட்டுல இருக்க எல்லாருமே பாத்துறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஓகே பொண்ணு யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 வீட்லயுமே போயிட்டு சம்பந்தம் பேசிக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு இது மாதிரி 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோட அப்பாவுக்கு வந்து ஹீரோயினும் சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் குடும்ப பெண்ணா எதிர்பார்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அவங்க அப்பா பார்த்து பண்ணாதானே சரியா இருக்கும்னு நினைப்பாரு. பையன் வந்து அவனாவே லவ் பண்ணிட்டு வந்துட்டானே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காரு. கொஞ்சம் அவருக்கு செட் ஆகல. சரி வீட்டுல எல்லாமே பேசி முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா ஓகே கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அப்படியே ரிசப்ஷன், அதாவது சாரி என்கேஜ்மெண்ட், ரிசப்ஷன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி போயிட்டு கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது. இப்பதான் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சீனை காமிக்கிறாங்க. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் எதனால ஹீரோயின் வந்து ஓடி போனா அப்படின்னு. கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஹீரோயினோட அப்பா வந்து கதவை திறந்து விடுறாரு கார்ல வந்து ஏறுறதுக்கு. நம்ம ஹீரோ ஏறிடுறான். இப்போ வந்து பொண்ணை வந்து ஹீரோ அவங்க வீட்டுக்கு கூட்டு போறான் ஹீரோயின். இப்ப பார்த்தா நம்ம ஹீரோ ஃபேமிலி எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஃபேமிலி அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு என்னன்னு தெரியல, என்ன அழுதுகிட்டு இருக்காங்க. ஓஹோ இப்போ வந்து நம்ம இவங்க எல்லாம் விட்டு
நம்ம வீட்டை விட்டு நான் வந்து இப்போ புருஷ வீட்டுக்கு போறேன்னா அப்ப என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே முழிச்சுட்டே இருக்காங்க, என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ வான்னு கூப்பிடுறான். இதனாலதான் நம்ம ஹீரோயின், அதாவது நம்ம ஹீரோ வீட்டுக்கு போக விருப்பம் இல்ல, தான் விட்டு வரமாட்டேன் அப்படின்னு கோவப்பட்டு தான் நம்ம ஹீரோயின் பயந்து என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஓடி போறாங்க, திருச்சி ஓடி போறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ வேட்டிலாம் அவர் என்ன பண்றாருன்னா ஹீரோயினை துரத்திட்டு இருக்காரு. எங்கடி போற, நில்லுன்னு கத்திக்கிட்டே இருக்காரு. ஓடி போன ஹீரோயின் உடனே போயிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆட்டோல ஏறிறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துடுறான், பைக்ல ஏறி ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா ஹீரோயினை துரத்திட்டு இருக்க. ஹீரோயின் அந்த ஆட்டோல ஏறி ஓடிக்கிட்டே இருக்காங்க பயந்து போயிட்டு. ஹீரோ போயிட்டு நேரா போயிட்டு கேட்கறான், என்னடி ஆச்சு, ஏன்டி போறேன்னு கேட்டே இருக்கவும் நம்ம ஹீரோயின் பதிலே சொல்ல மாட்டாங்க. அப்பதான் ஒரு கட்டத்துல சொல்றாங்க, நான் இந்த மாதிரி பார்த்தேன், நீ தாலி கட்டுறப்போ உங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருந்தாங்க, ஆனா என்னோட அப்பா அம்மா வந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. ஏன் அழுகுறாங்க, அப்ப நான் வந்து அவங்கள விட்டு போறேன்னு அழுகுறாங்க. நான் அவங்கள விட்டு போக மாட்டேன், நான் எங்க வீட்டுக்கு தான் போறேன், நான் எங்க வீட்டுல தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்னை இது பண்ணி என்ன பண்றாங்கன்னா போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வண்டியிலுமே பெட்ரோல் இல்லாம அப்படியே ஸ்டாப் ஆகி நின்னுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கல்யாண வீட்டுல எல்லாருமே ஒரு மாதிரி இருக்காங்க. ஏன்னா பொண்ணு ஓடி போச்சு, என்ன பண்றதுனே தெரியல. ஏதோ இலவு வீடு மாதிரி எல்லாருமே அமைதியா உட்காந்துருக்காங்க, என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுல படுத்திருக்காங்க. ஹீரோனோட அம்மா வந்து பயங்கரமா போட்டு திட்டுறாங்க, இவன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, எதனால இவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்க. இப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் வேற ஒரு செலிபிரிட்டில ஒரு 15K இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்களா. இப்ப நம்ம ஹீரோனை போட்டு பயங்கரமா எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிடறாங்க, பயங்கரமா மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடறாங்க. இது மாதிரி பொண்ணு வந்து ஓடி போயிட்டா, இவ எப்படி ஓடி போயிட்டா, பொண்ணுங்களே இப்படிதான் அப்படி இப்படின்னு பயங்கரமா மீம்ஸ் போட்டு நம்ம ஹீரோனை கலாய்ச்சு தள்ளுறாங்க. இது மாதிரி ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஆம்புலன்ஸ்குள்ள உட்காந்துக்கிட்டு என்ன பண்றானா பயங்கரமா சரக்கடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா இப்படி பண்ணிட்டா, என்னடா பண்றது, அது பண்றது இது பண்றது சரக்கடிச்சுட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, வாடா நேரா போயிட்டு அவளை வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்துடலாம், வாடா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி இவன் என்ன பண்றானா, சரி வாங்கடா போலான்னு கிளம்பி போறாங்க. கிளம்பி போனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே நிக்க வச்சுட்டு இவன் என்ன பண்றானா மேலே ஏறி போறான். மேலே ஏறி போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து கிளாமரா ட்ரெஸ் போட்டு மேலே நிக்கிறாங்க. எதுக்கு வந்த, எதுக்காக வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. கேட்டோம் நம்ம ஹீரோ வந்து மூடாயிடுறான். ஒன்னு என்ன ஆகுதுன்னா அப்படியே அவங்க ரெண்டு பேருக்கு மேலே மேட்டர் நடந்தது. இப்ப கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, என்னடா போய் ஆளை காணோம். இது மாதிரி நல்லா போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உடனே வந்து நம்ம ஹீரோவை கூப்பிடுறான். சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம், வா எதுக்கு இங்கே இருக்க அப்படின்னு சொன்னா ஹீரோயின் சொல்றான், நான்லாம் வரமாட்டேன், எனக்குலாம் வர பிடிக்கல, நீ பேசாம எங்க வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க நம்ம ஹீரோடைய முழிச்சிட்டு திருன்னு முழிக்கிறாங்க. அதோட அப்படியே கட் பண்றாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுல வந்து எப்படின்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கண்டிப்பா வந்து நம்ம வீட்டுக்கு வந்துருவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க அதாவது வரதட்சணை இல்ல, இவங்க சீருக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே வாங்கி இவங்க வீட்லயே இவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இங்க தான் வரப்போறான் அப்படின்னு. ஆனா அந்த டைம்ல தான் பார்த்தா ஹீரோ வீட்ல இருந்து சரியா நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் நோட்டீஸ். ஓகேவா. ஆனா அதை அனுப்புறது நம்ம ஹீரோவே கிடையாது, ஹீரோவோட அப்பா தான். அட்லீஸ்ட் அதை பார்த்தாச்சும் பயந்து இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வருவா அப்படின்னு தான் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயினை போட்டு திரும்பவும் மீம்ஸ் அது இதுன்னு போட்டு கலாய்ச்சிட்டே இருக்காங்களா, இதை பாக்குறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு சேனல்ல இருந்து நம்ம ஹீரோயினை இன்டர்வியூக்கும் கூப்பிட்டுருக்காங்க. அதாவது யாராவது ஒரு ஆள் ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருந்தா அவங்களை இன்டர்வியூ கூப்பிட்டு வச்சு அவங்க இவங்க ட்ரெண்ட் ஆகிறதுக்காக பார்ப்பாங்களா எல்லா சேனலுமே, அது மாதிரியே இவங்களும் பண்றாங்க. பண்ணோன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஓகே இன்டர்வியூக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க. அங்கே பார்த்தா யார் இன்டர்வியூ எடுக்கிறானா நம்ம பாரு. ஓகேவா. அவங்களும் இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க தான் இதுக்கு முன்னாடி இந்த ரெட் ஃபிளாக் அதை இது பத்திலாம் பேசியிருந்தீங்க, இப்போ நீங்களே பயங்கரமான ரெட் ஃபிளாகா இருக்கீங்கன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்ஸ்டால, எதனால வந்து ஓடி போனீங்க, காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்டோன்னே இது மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க, சின்ன வயசுல இருந்து நான் அந்த வீட்டுல தான் இருந்தேன், அது என்ன கல்ச்சரா எல்லாருமே இதே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பொண்ணு தான் வந்து வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு, அதனாலதான் எனக்கு வீட்டை விட்டு போக விருப்பம் இல்லை, அதனால நான் பையனை கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோவும் கால் கனெக்ட் பண்றான், திரும்ப அவனும் காலுக்கு வரான். வந்துட்டு என்ன சொல்றானா, ஏன்டி இது மாதிரி நியூஸ் சேனல்ஸ்க்குலாம் போயிட்டு எங்க ஃபேமிலி மானத்தை வாங்குற, முதல்ல அங்க கிளம்பி வா, நம்ம எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், எங்க வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். அவன் சொல்றான் அதெல்லாம் முடியாது, நான் எதுக்கு உங்க வீட்டுக்கு வரணும், முடிஞ்சா நீ எங்க வீட்டுக்கு வா, உன்னால அதை ஏத்துக்க முடியுமா, உன்னால வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றதே தெரியாம முடிச்சுக்கிட்டே இருக்காரு. சரிடா பாத்துக்கலாம், என்ன இப்ப என்ன ஒரு ஆம்பளையால வர முடியாதுன்னு சொல்றேன், நான் வந்து காட்டுறேன், உன் வீட்டுக்கு வந்து காட்டுறேன், வந்து இருந்து காட்டுறேன், அப்போ ஒத்துப்பியான ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு நம்ம ஹீரோ. ஓகேவா. இப்பதாங்க ட்விஸ்டே ஆரம்பிக்குது. ட்விஸ்ட் இல்ல ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. இப்பதான் என்னன்னா இத்தனை காலங்காலமா என்ன ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா பொண்ணு தானே மாப்பிள்ளை வீட்டுக்கு போவாங்க, இப்போ வந்து இந்த இடத்துல ஹிஸ்டரியே மாறுது. ஒண்ணு இல்ல, மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டுக்கு போறான். ஓகேவா. அதுவும் விருப்பமே இல்லாம போறான். இப்போ என்னன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுல வந்து யாருக்குமே அதுல விருப்பமே இல்லை இவன் அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு. ஆனா இவன் ஒத்துக்கிறனால அனுப்பிச்சு வைக்கிறாங்க. எல்லாருமே அழுது அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவனும் பாத்தீங்கன்னா கார்ல போறப்ப அழுதுகிட்டே போறாங்க. அதெல்லாம் பார்க்க செம காமெடியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையுமே அவங்க வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. ஓகேவா. இங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அதாவது மாமனார் மாமியார், அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோவை பயங்கரமா போட்டு தாங்குறாங்க. சாப்பாடு பயங்கரமா செய்யறதா இருக்கட்டும், அவங்களுக்கு காஃபி செஞ்சு கொடுக்கறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஹீட்டர் ஒர்க் ஆகலன்னா உடனே சுடுதண்ணி வச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், செம்மையா கேர் பண்றாங்க, வேற லெவல்ல கேர் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து அவன் வீட்டையே மிஸ் பண்றது இல்லைன்னு சொல்லலாம். சொல்ல போனா நல்லா டிவி பாக்குறான், நல்லா சாப்பிடுறான், ஜாலியா இருக்கான், நல்லா தூங்குறான். ஹீரோயினுக்கும் அதனால ஒரே ஜாலியா இருக்கு, நம்ம ஹீரோ கூட இருக்கான், நம்ம வீட்லயே இருக்கோம், ஹீரோ நம்ம கூட இருக்கான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படியே நல்லா போய்கிட்டே இருக்குங்க. அப்போ மொதல் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா திடீர்னு வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ கிட்ட, எப்ப வேலைக்கு போவீங்க அப்படின்னு வந்து பொண்ணு வீட்டுல இருந்து கேட்கல, பொண்ணு வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு வந்து கேட்கறா, இது மாதிரி எப்ப மாப்பிள்ளை வேலைக்கு போவீங்க அப்படின்னு கேட்டோன்னே உடனே மாமியார் வந்து என்ன சொல்லிடுறாங்க, சும்மா போய் சொல்றாங்க, மாப்பிள்ளை வந்து அடுத்த வாரம் வேலைக்கு போவாரு, ஆரம்பிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்ல போனா பொண்ணு வீட்டுல வந்து மாப்பிள்ளைய வந்து வேலைக்கெல்லாம் அனுப்ப விருப்பமே இல்லை. நார்மலா வந்து மாப்பிள்ளை வீட்டுல என்ன பண்ணுவாங்க, பொண்ணு இந்த வீட்டுக்கு
வீட்டுக்கு வந்துருச்சுன்னா பொண்ணு வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்கல்ல, வீட்லயே வச்சுட்டு வீட்லயே வேலை வாங்குவாங்கல்ல, இவங்க அந்த பிளானுக்கு வர்றாங்க. ஓகேவா? சோ மாப்பிள்ளையே இப்ப வேலைக்கு அனுப்புற பிளான்லயே இவங்க இல்ல. ஓகேவா? இந்த ஐடியாக்கு வந்தோம்னா நம்ம ஹீரோக்கு வந்து இப்பதான் தோணுது, நம்ம வேலைக்கு போகணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புரோக்கர் மூலமா ஏதாவது வேலை கிடைக்குமா ட்ரை பண்ணிட்டே இருக்காருங்க. பட் ஆனா அந்த அளவுக்கு எந்த வேலையுமே கிடைக்கல. இவர் ட்ரை பண்றது வந்து பொண்ணு வீட்டுல தெரிஞ்சிருச்சு, மாமனாருக்கும் மாமியாருக்கும் தெரிஞ்சிருச்சு. உடனே மாமியார் வந்து என்ன பண்றாங்கன்னா, இத்தனை நாள் கேர் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல நம்ம ஹீரோவை, இப்ப கேரிங் எல்லாம் குறைய ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறாங்க. ஹீரோ வந்துட்டு எனக்கு காஃபி போட்டுதாங்கன்னு கேட்டா, நீங்களே போட்டுக்கோங்க, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க சொல்லவே இல்லை. சரி இப்படியே இருந்தா நமக்கு மரியாதையே இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, எப்படியோ கஷ்டப்பட்டு வேலையை வாங்கிடலாம்னு நினைச்சிட்டு சரியா அந்த புரோக்கர் சொன்ன லொகேஷனுக்கு போயிடுறான். புரோக்கருக்கு காசு அனுப்பிச்சு விட்றான். அங்கே போய் பார்த்தா அது வந்து ஒரு டீ கடை. இப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது, அந்த புரோக்கர் காசை வாங்கிட்டு நம்மள ஃபுல்லா ஏமாத்திட்டான் அப்படின்னு. இப்போ வந்து நேரா வீட்டுக்கு போறாரு, வேலையோட வருவாரு அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் வருத்தத்துல இருக்காங்க வீட்டுல. பார்த்தா வீட்டுக்கு போய் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி அந்த புரோக்கர் ஏமாத்திட்டான், காசை வாங்கிட்டு நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாரும் கோவப்படுவாங்கன்னு பார்த்தா எல்லாருமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. பரவாயில்ல, இது நல்லது தானே, இப்போ நீங்க எங்க வீட்டுல கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்துட்டு என்னடா இவங்க ஒரு மாதிரி வித்தியாசமா சொல்றாங்க, என்ன ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு பார்த்தா, இன்னும் அடுத்து ஃபர்ஸ்ட்லாம் நம்ம ஹீரோ நல்லா தூங்குவார்ல நைட் ஃபுல்லா, இப்பெல்லாம் நம்ம ஹீரோ காலைல ஒரு 7 மணிக்கே எழுப்பி விட்டுட்டு ஹீரோனுக்கு சாப்பாடு செய்யறது, துணி துவைக்கிறது, அப்புறம் ஹீரோனை கிளப்பி இதுக்கு ஆபீஸ்க்கு அனுப்பிச்சு விடுறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் மாமியார் கூட இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்றது. ஹெல்ப்னா எப்படி சொல்றது, ஜாமா வாங்கிட்டு வர போறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துணி துவைக்கிறது, அதுக்கப்புறம் மோட்டர் போட்டு அதை போய் ஆஃப் பண்றது, செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறது, ஏகப்பட்ட வேலை நம்ம ஹீரோவை போட்டு மாத்தி மாத்தி வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இது மாதிரியே நம்ம ஹீரோ வந்து சொல்ல போனா ஃபுல்லாவே ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாவே ஆயிட்டாரு. இப்படியே ஃபுல்லா வேலை பார்த்துட்டே இருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் வேலை பார்த்ததெல்லாம் கிடையாது, அதனால அவருக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாழ சரக்கு அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. 6 மணிக்குள்ள சரக்கு காலியாயிரும், சீக்கிரம் வான்னு கூப்பிடுறாங்க. அதே சேம் டைம் மாமியார் கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, நான் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும், ரேஷன் கடையில 6000 ரூபாய் காசு கொடுக்குறாங்களா, ரேஷன் கடை கொண்டு போயிட்டு வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா. இப்போ ரெண்டு வேலையுமே ஒரே இடத்துல பண்ண முடியாது. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ரேஷன் கடை கொண்டு போயிட்டு அந்த இதுல சரியா 6 மணிக்குள்ள அந்த 6000 ரூபாய் வாங்கலாம்னு பார்த்தா ரேஷன் கார்டுக்கு பதிலாக நம்ம ஹீரோ வந்து ஏடிஎம் கடை கொண்டு போயிட்டாரு. அதனாலே அங்கே அசிங்கப்படுத்தி என்ன பண்ணா வரட்டி விட்டுறாங்க. இந்த விஷயம் வந்து எப்படியாவது மாமியாருக்கு தெரியாம பாத்துக்கலாம் ட்ரை பண்றாரு. ஆனா எப்படியோ மாமியா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா 6000 ரூபாய் காசும் கொடுக்கணும், பிளஸ் 2 சாரி வேற கொடுப்பாங்க, சாரியும் இல்ல. சோ ஓகேவா, நம்ம ஹீரோ வந்து வசமா மாட்டிக்கிட்டாரு. இப்போ வந்து செம்ம திட்டு உழுது மாமியார் கிட்ட. அதுக்கும் அது மட்டும் இல்லாம மாமியார்ட்ட மட்டும் திட்டு உழுது இல்லாம அடுத்த ஸ்டெப்பா போயிட்டு நம்ம ஹீரோயினே வந்து திட்டுறாங்க பயங்கரமா. ஏன்டா 6000 ரூபாய் என்ன சும்மாவா வருது, உனக்கு 6000 ரூபாய் காசு கிடைச்சிருந்தா நம்ம நாய்க்காவது வந்து சாப்பாடு வாங்கி போட்டுருக்கலாம் அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டுறா. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அப்படியே கம்முன்னு அமைதியாவே உட்கார்ந்துருக்காரு. இப்பதான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐடியா கேட்கிறாரு, இது மாதிரி மோசமா பண்ணிட்டு இருக்கடா என் மாமியா, இவளால தானே எனக்கு செம திட்டு விழுந்துட்டு இருக்கு, என்னடா பண்றது, ஹெல்ப் பண்ணுங்கடா, ஒரே பிரச்சனையா இருக்குன்னு கேட்டோன்னே உடனே இவங்க வந்து நார்மலா அந்த பொண்டாட்டிங்க எல்லாம் நம்ம லைஃப்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாளுங்க, உடனே வந்து நம்ம அம்மாக்கும் நமக்கும் நடுவில் சண்டையை கிளப்பி விட்டு நமக்கு ஒரு நிம்மதியே இல்லாம ஆக்குவாளுகள்ல, அதை நீ பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இப்போ நம்ம ஹீரோட பிளான் என்னன்னா, ஹீரோயினுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டையை கிளப்பி விட்டா ஹீரோயின் வந்து சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துருவா, அப்புறம் நம்ம தனியா போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானுக்கு வராரு நம்ம ஹீரோ. அதனால என்ன பண்றாருன்னா, சரியா வந்து மிக்சியெல்லாம் வேலை செஞ்சாலுமே இவரே லைட்டா மிக்சியெல்லாம் கோளாறு பண்ற மாதிரி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினோட அதாவது மாமியார்ட்ட கேட்டுட்டு என்ன பண்றாருன்னா கையில திருவுறாரு தேங்காய்லாம். அப்படிலாம் கையில திருவுறப்ப என்ன ஆகும், கையில அடிபடும்ல, நல்லா கொஞ்சம் காயமா ஏதாவது ஆகும்ல, அது மாதிரிலாம் ஆனதுக்கு அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ஒரு நைட்டு போய் ஹீரோயின் கூட இருக்கும்போது இது மாதிரி உங்க அம்மா தான் வந்து தேங்காய் திருவ சொன்னாங்க, கையெல்லாம் எரியுது, கையில அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நைட்டு 12 மணிக்கு வந்து ஏதோ ட்ரெஸ் எல்லாம் அவராவே துவைச்சிட்டு இருக்காரு. கேட்டா இதெல்லாம் அவங்க அம்மா தான் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம், அதாவது அவங்க அம்மா சொல்லாத வேலையெல்லாம் இவரா செஞ்சு எல்லா பழையுமே அவங்க அம்மா மேல போட உடனே வந்து ஹீரோயினுமே போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன் அவனை போட்டு இப்படி வேலை வாங்குற, அப்படி வேலை வாங்குற, அது பண்ற இது பண்றன்னு பயங்கரமா சண்டை போட ஒரு கடத்துல சொல்லிடுறாங்க, இங்க பாரு நான் அவனுக்கு ஹெல்ப்புக்கு தான் வச்சுக்க சொன்னேன், அதுக்கு நீ எல்லா வேலையுமே அவன் தலையில போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்றேனே தெரியல, இங்கிட்டு மாமியா வேற கடுப்பாயிட்டா, ஐயோ இவன் போற போக்க பார்த்தா நம்ம பொண்ணு நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுருவான் போலயே அப்படின்னு அவங்க ஒரு பிளான போடுறாங்க. அது என்ன பிளான் பாத்தீங்கன்னா, சரியா வந்து வீட்டுக்கு ஏதாவது லேடி வர்றப்போ நம்ம ஹீரோ டவுசர் போட்டு உட்காந்துருப்பாரா, இவன் இது மாதிரி வீட்டுக்கு விருந்தாளிங்க வர்றப்போ, அதுவும் முக்கியமா பொண்ணுங்க ஆன்டிஸ்லாம் வர்றப்போ மாதிரி கிளாமரா உட்காந்துருக்கா, அதனால அவளுக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாளுங்க. அதுக்கப்புறம் மாடிக்கு வடங்காய வைக்கிறப்போ வாப்பா தம்பி பேசுவோம்லாம் கூப்பிடுறாளுங்க, இவன் போறான் அப்படிங்கிற மாதிரி மாட்டி விட்டுறாங்க. மாட்டி விட்டோன்னே ஹீரோயின் வந்து அதே மாதிரி சண்டை போடுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா உனக்கு அசிங்கமா இல்ல இப்பெல்லாம் பண்றதுக்கு, இது மாதிரி வெக்கமே இல்லாம அந்த ஆன்டி போய் பேசுற, இது மாதிரி டவுசரை போட்டு உட்காந்துருக்க அப்படி இப்படி நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ திட்டு போவ. இப்ப என்னன்னா மாத்தி மாத்தி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோவும் மாமியாருக்கும் மாத்தி மாத்தி சண்டை நடக்குது. அது ரெண்டுக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்குது நம்ம ஹீரோயின். சோ இப்ப இந்த பிரச்சனையில இருந்து எப்படா தப்பிக்கிறது, என்னடா ஒரே இவங்களோட பிரஷர்லாம் நம்ம மேல போட்டுட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டா இவங்க நம்ம கிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க அப்படின்னு என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோயின் வாங்குற சம்பளத்தை எப்பயுமே அவங்க அம்மா கிட்ட கொடுப்பாங்க, அதுக்கு பதிலா வாங்குற சம்பளத்தை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துறாங்க. இதுக்கப்புறம் வீட்டோட வரவு செலவுலாம் நீ நல்லா பாத்துக்கணும், நல்லா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நார்மலா வந்து வீட்டை காலங்காலமா பாத்துக்கிற லேடிஸ் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு செலவு பண்ணணும் எவ்வளவு பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்தோம், நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், நம்ம நார்மலா பசங்க என்ன பண்ணுவோம், பயங்கரமா செலவு பண்ணிடுவோம்ல, அதே மாதிரி கணக்கு வழக்கே இல்லாம 15 நாள்ல என்ன பண்ணிடுறான், அது இதுன்னு கண்டது எல்லாமே குவாலிட்டி வாங்கணும், அப்படி வாங்கணும், நம்ம ஹீரோனுக்கு ட்ரெஸ் வாங்கணும், அது இதுன்னு ஒரு 50,000 ஃபுல்லா காலி பண்ணிட்டு இப்ப வெறும் 2000 தாங்க கையில வச்சிருக்கான். இந்த விஷயம் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது. அதே மாட்டி விட்டதுமே மாமியார் தான்.
மாட்டி விட்டோன்னு நம்ம ஹீரோயின் வந்து கேவலமா பேசுறாங்க. அண்ட் அறிவில்ல உனக்கு இப்ப 2000 வச்சு இன்னும் 15 நாள் நம்ம எப்படி ஓட்ட போறோம், பிச்சை எடுக்க முடியும், அப்படி இப்படி மோசமா பேசிடுறாங்க. எங்க அம்மா இதுல வந்து எங்க அம்மா மேல அவ்வளவு பழி போடுற, உனக்கு ஒண்ணுமே தெரியல, ஒரு கணக்கு விட கூட தெரியல, மேக்ஸ் ஆச்சும் ஒழுங்கா படிச்சியா இல்லையா, படிக்க கூட நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல, பிச்சை எடுக்க தான் லாய்க்கு, போய் பிச்சை எடுப்போ, பிச்சை எடுத்து இந்த வீட்டை பாத்துக்கோ, அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசி விட்டுறாங்க. இது மாதிரி பிச்சை எடுலாம் பேசணும்னு ஒரு மாதிரி சங்கடமாயிருது. அந்த வீட்டுல இருக்க எல்லா ஆம்பளைங்களுக்குமே சங்கடமாயிருது. இங்க ஒரு தாத்தா இருப்பாரு, அவருக்கும் சரி, இப்போ இவரோட மாமனாருக்கும் சரி, எல்லாருக்குமே சங்கடமானோன்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா உடனே கிளம்பிடுறாருங்க. அங்க இருந்து கிளம்பி நேரா வந்து அவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு நம்ம ஹீரோட அம்மாலாம் நம்ம ஹீரோ ரொம்ப தேடினாங்க. பாவம் அவங்களுக்கு எப்படி இருக்கும், மகனை பிரிஞ்சு இருந்தது, அதுவும் நார்மலா பிரிஞ்சு இல்ல, பொண்ணு வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டு இவங்க எப்படி நிம்மதியா இருந்திருப்பாங்க. உடனே ஹீரோ வந்ததுன்னா அவனுக்கு உடம்புலாம் பயங்கர பலியா இருந்திருக்கு. ஏன்னா இத்தனை நாள் வேலை பார்த்திருக்காங்கல்ல, உடனே உடம்புலாம் அமுக்கி விட்டு அவன் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டான், ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா பிச்சை எடு அப்படிங்கிற மாதிரிலாம் மோசமா பேசினதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ண முடியும், அவனால ஒண்ணுமே பண்ண முடியாம அமைதியாவே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் கால் பண்ணலாமே அவன் எடுக்க மாட்டான். இப்போ ஒரு நாள் அவங்க வீட்டுல இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா சரியா வந்து மாடியில இருக்கும் போது மாமனார் வராரு. ஒரு 2 சரக்கு பாட்டில கொண்டு வந்துட்டு என்ன பண்றாருன்னா 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும் போது சொல்றாங்க, டேய் அதாவது நான் வந்து சின்ன வயசுல என் பொண்ணை வந்து போய் ஸ்கூல்ல விடுவேன், விடுறப்ப என்ன பண்ணுவானா ஒரு 2 கிலோமீட்டர் எங்க வீட்டு இருக்கும், ஒன்னு வீட்டுக்கு ஓடியே வந்துருவா, பின்னாடியே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு. நான் அப்பெல்லாம் எதிர்பார்க்கல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இவ இப்படியே பண்ணுவானு. ஆனா அதே மாதிரியே திரும்ப வீட்டுக்கே வந்துட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இவளை எப்படி நான் கட்டி குடிக்க போறேன்னு தெரியாம இருந்தேன். அந்த டைம்ல தான் நீ வந்த. எந்த ஒரு ஆம்பளையுமே இந்த வேலையை பார்க்க மாட்டான், தான் வீட்டுல போய் அடிச்சாச்சு இழுத்துட்டு போயிருவான். ஆனா நீ எதனால வந்து இப்படி பண்ண, அதாவது எதனால இந்த வீட்டுக்கு வந்து நீ வந்து வீட்டோட மாப்பிள்ளையா வந்தேன்னு கேட்டதுக்கு எனக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிக்கும், நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன், அதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சொன்னதுக்கு அப்புறம் தம்பி நீ பண்ற வேலை ரொம்ப கஷ்டமான வேலை தான், நான் இல்லைன்னு சொல்லல, பட் ஆனா இந்த வேலையை தான் காலங்காலமா எல்லா பெண்களுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, உங்க அம்மாவா இருக்கட்டும், உங்க பாட்டியா இருக்கட்டும், அவங்க அம்மாவோட அம்மாவா இருக்கட்டும், எல்லாருமே இதே வேலையை தானே பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பண்றாங்க, நமக்காக பண்றாங்க, விரும்பி பண்றாங்க, லவ் பண்ணி பண்றாங்க. அவங்க சுயநலமா நினைச்சிருந்தா இதெல்லாம் பண்ணிருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போ உனக்கு 2 சான்ஸ் இருக்குடா. ஒன்னு வந்து நீ உங்க வீட்டுக்கு போயிடலாம், இவ வேணாம் அப்படின்னா உங்க வீட்டுக்கு போயிடலாம், நீ ரிவர்ஸ் கொடுத்துடலாம். ஆர்எல்ஸ் இன்னொரு வாய்ப்பு இருக்கு, நீ வந்து மத்தவங்கள மாதிரி இல்லாம டிஃபரெண்டா இருக்கலாம், அதை நீயே சூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. டிஃபரெண்டா இருக்கலாம் மீன்ஸ் இப்போ இவர் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்த வேலையை விரும்பி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே நம்ம ஹீரோ முடிவு எடுக்கிறான், இப்போ என்ன இந்த வேலையை நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம், இது இல்லாம யாருக்காக பண்றோம், நம்ம ஹீரோயின்காக, நம்ம ஆளுக்காக பண்றோம், சோ நம்ம விரும்பி பண்ணலாம் அப்படின்னு அடுத்த ஒரு முடிவு எடுக்கிறாரு. அடுத்த நாள்ல இருந்து அவர் என்ன பண்றாருன்னா காலையில என்னன்னா 6 மணிக்கே எந்திரிக்கிறது, எந்திரிச்சு சாப்பாடுலாம் செய்யறது, மாமியார் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு சாப்பாடு செய்யறது, காப்பி போட்டு கொடுக்குறது. இதை பார்த்துட்டு மாமியாருக்கே ஆச்சரியம், என்னடா இவன் காலையில எந்திரிக்க மாட்டான், 2 பேரும் சண்டையில போட்டுக்கிட்டு இருப்போம், இப்போ என்ன முன்னாடி இருந்துச்சு எல்லாம் பண்றானேன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோனை ஃபுல்லாவே கிளப்பி விடுறது, ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு விடுறது, லஞ்ச் கொடுத்து விடுறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாத்தா இருக்காருல்ல, அவருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே வந்து அவர் வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருப்பாங்க, அவர் கால் முடியாது நடக்க முடியாதுன்னு அவரை கொண்டு போயிட்டு பீச்சுக்கு கூட்டு போறது. அதுக்கப்புறம் மாமனாரை லைட்டா பாத்துக்கிறது, அவருக்கு டேப்லெட் எல்லாம் கொடுக்குறது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா சில நேரத்துல வந்து மாமியாருக்கு தலைவலியா இருக்கப்போ அவங்களுக்கு சூப்பு போட்டு கொடுக்குறது, இது மாதிரிலாம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நைட்டு பாத்தீங்கன்னா மாமியார் தான் எப்பயுமே லாஸ்டா சாப்பிடுவாங்க. ஓகேவா, அவங்க என்ன பண்றாங்கன்னா உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோ சாப்பாடு செஞ்சுட்டு வந்து கொடுக்குறாரு, முறுமுறுன்னு தோசை. சோ மாமியார் ஒண்ணு ஒரு மாதிரி ஃபீலிங்கா சொல்லி அழுகுறாங்க, இது வரைக்கும் நான் முறுமுறுன்னு தோசை வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் நான் முறுமுறுன்னு சுட்டு செஞ்சு வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி நான் உட்காரதுக்குள்ளேயுமே அது முறுமுறுன்னு இருக்காது, அப்படி இப்படின்னு ஃபீலிங்கா பேசணும்னு நம்ம ஹீரோ சொல்றாரு, ஓ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் சும்மா காமெடி பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது மாதிரி செம ஜாலியா இருக்கு. நம்ம ஹீரோ வந்து எல்லாரையுமே ரொம்ப ஹாப்பியா பார்த்துட்டு இருக்காரு, அவருமே இப்போ ஹாப்பியா இருக்காரு. இந்த விஷயத்தை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் சரியா அந்த வீட்டுக்கு ஒருத்தவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா. அம்மா என்ன பண்றாங்கன்னா பாக்குறாங்க நம்ம ஹீரோ பாத்திரம் கழுவுறதெல்லாம் பார்த்துட்டு, ஐயா நம்ம பையனை அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு பொண்ணு வந்து தாலி கட்டிருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி பாக்குறாங்க. இதை பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ என் பையனை மாத்திட்டு அழுக அது இதுன்னு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பார்க்கவே காமெடியா இருக்குங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சொல்றாங்க, ஏன் அப்பெல்லாம் பண்ற, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி ஒரு வேலை ஒன்று இருக்கு, நீ வந்து வேலைக்கு போ, ஏன் வேலைக்கு போகாம இருக்க அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரிம்மா நான் என்னன்னு பாக்குறேன், இந்த வேலையை சொல்லி என்னன்னு சொன்னோன்னே உடனே வந்து ஹீரோட அப்பா தான் அந்த வேலையை வந்து நம்ம ஹீரோக்கா அரேஞ்ச் பண்ணிருக்காரு. ஏன்னா அவருக்கு சுத்தமா விருப்பமே இல்லை இந்த கல்யாணம், ஃபர்ஸ்ட் நடந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லை. ஓகேவா, இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த மேட்டரை வந்து ஹீரோயின்டையும் சொல்றாங்க. சொல்றப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுக்கு வேலைக்கெல்லாம் போற, இங்க இருந்துட்டு இப்போ நீ எங்க வீட்டை நல்லா தானே பாத்துக்கிற, நம்மளாம் ஹாப்பியா தானே இருக்கும், இல்ல நான் உன வேலைக்கு போவேனான்னு சொல்ல வரல, ரொம்ப கம்மி சம்பளம் தானே, எதுக்காக அதுக்காக போயிட்டு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி லைட்டா சொல்லி நம்ம ஹீரோயின் மைண்ட் வாஷ் பண்றப்போ என்னதுன்னா நம்ம ஹீரோவும் அவங்க அம்மா கால் பண்ணி, அம்மா இது மாதிரி வேணான்னு நினைக்கிறமா, என் பொண்டாட்டி வேணாங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு உடனே அவங்க அம்மாவுக்கு கடுப்பாயிருது, நீ வேலைக்கு போவடா பாடுறா அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள சொல்லிட்டு என்ன பண்றாங்க, உடனே ஒரு ஆக்டிங்க போடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா நர்ஸா தானே இருக்கான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல, உடனே அவனை சொல்லி ஒரு ஆம்புலன்ஸ் வராக்கிறாங்க, எனக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பயங்கரமான ஒரு ஆக்டிங்க போடுறாங்க, ஹார்ட் அட்டாக் ஆன மாதிரி அப்படி இப்படி இது பண்ணோன்னே உடனே நம்ம ஹீரோ அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். இந்த விஷயம்
விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது. ஹீரோ ஹீரோயின் அந்த மாமனார் மாமியார் எல்லாருக்குமே தெரிய வந்தோம்னா எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வர்றாங்க. வந்து என்னாச்சுன்னு பாத்திரத்துல இருக்கும் போது பார்த்தா ரூம்குள்ள வந்து அந்த வார்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு, யார் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு எப்படியாவது இந்த பொண்ணு அதாவது ஹீரோயினை எங்க வீட்டுக்கு வர வைக்கணும், மாப்பிள்ளை வீட்டுக்கு வர வைக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை வேலைக்கு அனுப்பணும், இதுதான் நம்மளோட டியூட்டி, அதுதான் நம்ம பண்ண போறோம், அதனாலதான் இவ்வளவு டிராமா அப்படிங்கிற மாதிரி ரெடியா இருக்காங்க எல்லாருமே. இப்போ என்ன ஆகுதுன்னா ஓகே இந்த மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லிடுறான், ஓகே இப்போ போய் நீங்க அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே உள்ள போய் ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் அம்மாவை பாக்குறாங்க. பாக்குறப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தம்பி நீ கொஞ்சம் வெளியே இருப்பா, நான் ஹீரோயின் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி என்ன விஷயம் பார்த்தா, ஒன்னும் இல்லம்மா என் பையனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, உங்க வீட்டுக்கு வந்துட்டான்ல, நான் அவனை பாக்குறதே இல்ல, அவனை நினைச்சு எனக்கு மனசுலாம் கவலை ஆயிடுச்சு. இப்போ ஒன்னும் இல்ல கொஞ்ச நாள் வந்து நீங்க கூட இருக்கியா எங்க வீட்டுல, இது என் பையன் கூட கொஞ்ச நாள் நான் இருந்த மாதிரி இருக்கும், எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்னோன்னு நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்பதான் நம்ம ஹீரோனுக்கு வேற இன்கிரிமெண்ட் போட்டிருக்காங்க. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் வாங்கினா நம்ம ஹீரோனுக்கு வேலை கொஞ்சம் அடி வாங்குமே, இன்கிரிமெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு யோசிக்கிறாங்க. சரி அம்மாக்காக வேற வழி இல்ல, ஹார்ட் அட்டாக் வேற வந்திருக்கு, உடம்பு முடியாம இருக்காங்க, அவங்கள பாத்துக்கணும்ல அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது அவங்க இது பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களோ அந்த விஷயத்த பண்றாங்க. நேரா அவங்க வந்து நம்ம ஹீரோட வீட்டுக்கே வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அப்படியே லைட்டா கொஞ்சம் வேலையெல்லாம் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்கன்னா அப்படியே வீட்டுல இருந்தே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு இன்கிரிமெண்ட் கட் பண்ணிட்டாங்களா. இப்பதான் நம்ம ஹீரோ அதாவது நம்ம ஹீரோட அம்மா என்ன பண்றாங்க, தம்பி அவளுக்கு தான் வேலை போற மாதிரி இருக்கு, நீ இப்ப வேலைக்கு போனா சரிப்பட்டு வரும், அப்பதான் நீ குடும்பத்தை பாத்துக்க முடியும் அப்படின்னு என்ன பண்றாங்க, ஒரு பிளானை போட்டு ஒரு வழியா நம்ம ஹீரோ வந்து வேலைக்கு அமைச்சிடுறாங்க. இந்த டைம்ல என்ன ஆகுது, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் போட்டு பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கான். அதனால என்னன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு அண்ணி இருக்காங்க. ஓகேவா, அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க, அப்பப்ப வேலை செய்யறதுல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. சோ இப்போ எல்லாருமே பிளான் பண்ண மாதிரி எல்லாமே செமையா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டாங்க, எல்லாமே செமையா போய்கிட்டு இருக்குங்க. ஆனா இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின் வந்து எப்பயுமே வந்து நம்ம அம்மாக்கு வந்து டேப்லெட் கொடுக்குறப்போ அம்மா வந்து டேப்லெட் போட மாட்டாங்க. போடாம என்ன பண்ணுவாங்கன்னா டேப்லெட் தூக்கி வெளியே தோட்டத்துல தூக்கி போடுறப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோயின் கீழே இருக்கிற டேப்லெட்ஸ் எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ டவுட்டா இருக்கே அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, உடனே வந்து ரிப்போர்ட் கேட்கறாங்க. நம்ம யாரு நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ஃப்ரெண்டு நர்ஸ் இருக்கான்ல, அவன்கிட்ட போய் ரிப்போர்ட் கேட்கறாங்க. அவன் எப்படியாவது ஃபேக் ரிப்போர்ட் ரெடி பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. ஒரு நாள் நம்ம அவங்க அம்மாக்கு வந்து டேப்லெட் கொடுக்கலாம்னு வர்றப்போ என்ன ஆகுதுன்னா, சரியா அந்த ஃப்ரெண்டு வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டான். பக்கத்துல பாத்தீங்கன்னா பேரன் தான் என்ன பண்றானா போனை நோண்டிட்டு இருக்கும்போது வாய்ஸ் மெசேஜ் தெரியாம கிளிக் பண்ணிடுறாங்க. கிளிக் பண்ணோன்னே அதுல அவன் என்ன சொல்லியிருக்கானா, அம்மா இது மாதிரி நான் வந்து ஃபேக் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன், நீ எப்படியாவது கொஞ்ச நாளைக்கு ஒரு டிராமாவை போட்டுக்கிட்டு மாமியா அது மருமகள்கிட்ட மாட்டிக்காம டிராமாவை மட்டும் போடு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுல சொல்லியிருக்கான். சொன்னதை கேட்டோன்னா பக்கத்துல தான் ஹீரோவும் இருக்கான். ஹீரோவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, என்னவா இப்படி பண்ற அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து அம்மா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுமே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட அம்மாவை தான் நினைச்சேன், பட் நீங்க என்னன்னா என்ன இவ்வளவு சீட் பண்ணிருக்கீங்க, இப்படி போய் சொல்லிட்டீங்க, இதனால எனக்கு என் வாழ்க்கையே போச்சு, ஏன்னா என்னோட வேலை போயிருச்சு, அதுல இன்கிரிமெண்ட் போயிருச்சு, வேலை போயிருச்சு, இப்ப நான் என்ன பண்ணுவேன், இதனால என்ன இப்படி சீட் பண்ணீங்க, இது வரைக்கும் நான் யாருமே இப்பெல்லாம் ஏமாத்தினதே இல்ல, உங்களுக்காக தானே எல்லாமே பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ என் பையனை என்ன விட்டு பிரிச்சு கொண்டு போயிட்ட, எனக்கு என் பையனை எப்படி பாக்குறது, எப்படி அவங்க கூட இருக்கிறதுன்னு தெரியல, அதுக்காக தான் நான் அதெல்லாம் பண்ணேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல நீங்க பண்ணது ரொம்ப சீப்பா இருக்கு, இதை நினைச்சு உங்களுக்கே அசிங்கமா இல்லையா, ஒரு அம்மாவா நான் உங்களை பார்த்தேன், அதையே நீங்க மாத்திட்டீங்க, ஒரு அம்மாவா எப்படி உங்களுக்கு இப்பெல்லாம் பண்ண தோணுது, அசிங்கமா இல்லையான்னு ஒரு மாதிரி பேசணும்னு நம்ம ஹீரோ கடுப்பாயிடுறான். அது எங்க அம்மா, நீ எப்படி அப்படிலாம் பேசலாம், அது எங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீ இப்படி பேசினதுக்கு எங்க அம்மா கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லும் போது உன்னை ஹீரோயின் சொல்றாங்க, நான் எதுக்கு சாரி கேட்கணும், அவங்க தானே என்ன சீட் பண்ணாங்க, அதுக்கு அவங்கள சாரி கேட்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கறாங்க. கேட்கறதுக்கு இப்படி மாத்தி சண்டை போய்கிட்டே இருக்கு. அது மாதிரி சரியா அவங்க அப்புறம் கடைசியா என்ன சொல்றாங்க, சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை கூப்பிடுறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், இதுதான் என்னோட வீடு, நீங்க ஏறி, நான் எதுக்கு உங்க வீட்டுக்கு வரணும், நீங்க ஏறி அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் இப்ப போயிருவேன், போனா திரும்ப வரமாட்டேன், ஒழுங்கா கூட வாங்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஹீரோவும் என்ன சொல்றானா, நீ போனினா நானும் திரும்ப உங்க வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஒரு மாதிரி சண்டை போய்கிட்டே இருக்கு. இந்த டைம்ல இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அப்புறம் டிவோர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல இருக்கு. பார்த்தா அதே மாதிரி 2 பேருமே பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சு பாத்தீங்கன்னா மாத்தி தனித்தனி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு 2 பேரும் தனித்தனியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மாத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாம் இவங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனாலுமே வந்து இவங்க எதுவுமே மாறுற மாதிரி தெரியலங்க. ஒரு மாதிரி ரொம்ப அழுதுகிட்டு ரொம்ப மோசமா தான் சிச்சுவேஷன் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோட மாமியா வந்து அவங்க பொண்ணு கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு, எல்லாரோட அம்மாருக்குமே தெரியும், பொண்ணை பெத்த எல்லா அம்மாக்குமே தெரியும் பொண்ணு வந்து ஒரு நாள் நம்மளை விட்டு போறா அப்படின்னு. ஆனா பையனை பெத்த எல்லா அம்மாக்கும் தெரியாது பையன் ஒரு நாள் நம்மளை விட்டு போவான்னு. அதை வந்து அவங்க அம்மா ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்க இவ்வளவு பண்ணிருக்காங்க. அவங்க அம்மாவோட இடத்துல இருந்தும் நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தான் உனக்கு புரியும், நீ ஒரு அம்மாவா இருந்தா தான் உனக்கு அது புரிய வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ அந்த கான்செப்ட் கொஞ்சம் ஓகே தானே, உண்மை தானே அது. ஏன்னா இவங்க எல்லாருமே எதிர்பார்த்திருப்பாங்கல்ல பொண்ணு தான் போயிருக்கணும் அப்படின்னா பையன் வந்திருக்கான். ஸோ இதெல்லாம் சொன்னோன்னே இப்பெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு ஓகே ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா அப்பதான் என்ன ஆகுதுன்னா, சரியா நம்ம ஹீரோட அப்பா வந்து என்ன பண்றாரு, அவங்க பையன் கிட்ட பேசுறாரு, இங்க பாரு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஒழுங்கா நான் சொல்ற பொண்ணு நீ கட்டிக்கோ, அப்பதான் நீ நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உனக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டிவோர்ஸ் இது பண்ணாங்கல்ல, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ வீட்ல இருந்து ஒரு டிவோர்ஸ் லெட்டர் ஒன்று வந்துச்சுல, அதுல நம்ம ஹீரோயின் சைன் போட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம ஹீரோட்ட டிவோர்ஸ் கொடுத்துறாங்க. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, உங்க வீட்டுக்கு வந்தா நான் ஹாப்பியா இருக்க மாட்டேன், நீ எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்க வீட்டுல ஹாப்பியா இருக்க மாட்டாங்க, சோ நீ
வந்து நீ தான் சூஸ் பண்ணிக்கணும், நான் சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு என்ன வேணும்னு நீ சூஸ் பண்ணிக்கோ, ஓகே, ஆனால் நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உடனே இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க நம்ம ஹீரோ அவளுக்கு வளைஞ்சு கொடுத்த எல்லா ஸ்கெட்செல்லாம் வந்து வச்சுட்டு போயிட்டா ஒரு மாதிரி வருத்தத்திலே இருக்காங்க. ஒரு வழியா அவங்க அப்பா வந்து என்ன பண்றாருன்னா கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச்லாம் பண்ணிட்டாரு. விருப்பமே இல்லாம வந்து கல்யாணத்துல உட்காந்துருக்காரு நம்ம ஹீரோ. என்ன பண்றதுனே தெரியல. சரியா பார்த்தா அந்த இடத்துல கல்யாணம் பொண்ணு வர்றா, அவ வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தாங்க. ஆமாங்க, அவளே தான் வந்திருக்கா. இப்பதான் பாத்தீங்கன்னா எல்லாருமே சுத்தி நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மட்டும் முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினே சிரிச்சுட்டே தான் இருக்கா. அப்புறம் தான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணிருக்கானா போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, யார் நம்ம ஹீரோட அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்கா. மன்னிப்பு கேட்டுட்டு இது மாதிரி தப்பு தான், நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேம்மா, நீங்க சொன்ன மாதிரி நானே உங்க வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே உடனே வந்து ஹீரோட அப்பா சொல்றாரு, இங்க பாருமா, இது வரைக்கும் என் பையன் பொறுப்பு இல்லாம இருந்தான், ஆனா நீ அவன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் ரொம்ப பொறுப்பு உள்ளவனா ஆயிட்டான். அதனால நான் என்ன சொல்றேன்னா நீ போ, உன்னை எப்படி வந்து ஒரு முறையா எங்க வீட்டுக்கு வர வைக்கணுமோ அது மாதிரி வர வைக்கிறேன்னா திரும்ப அவருக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் கல்யாணம் அவருக்கு விருப்பம் இல்லை, செகண்ட் கல்யாணம் அவருக்கு விருப்பப்பட்ட மாதிரி நடக்கணும்னு அழகா ஒரு கல்யாணம் செட் பண்ணிட்டாரு. செட் பண்ணது மட்டும் இல்லாம இவங்களை வந்து நேரா வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. யாரோட வீட்டுக்குன்னா மாமியார் வீட்டுக்கு. மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறப்போ மாமியார் வீட்டுக்கு இல்ல, அதாவது யாரு நம்ம ஹீரோட வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க பொண்ணும் மாப்பிளையும். அதே சேம் டைம் என்ன ஆகுதுன்னா ரூட் மாதிரி வேற ஒரு இடத்துக்கு அந்த டிரைவர் கூட்டு போறான். எங்கன்னு பார்த்தா அது ஒரு புது வீடு. ஒன்னும் இல்ல, நம்ம ஹீரோட அப்பா என்ன பண்ணிருக்காருன்னா நீங்க அந்த வீட்டுக்கு போனோம் இந்த வீட்டுக்கு போனதால சண்டை வருது, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல இருப்போம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியா என்ன பண்றாங்கன்னா ஒரே வீட்டுல இருக்காங்க. அதாவது ஜாயின்ட் ஃபேமிலி கூட இல்ல, பொண்ணோட வீடும் பொண்ணோட ஃபேமிலியும் மாப்பிளையோட ஃபேமிலியும் என்ன பண்றாங்கன்னா ஒரே வீட்டுல இருக்க போறாங்க. இதை நினைச்சிட்டு நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் செம்ம சந்தோஷம், ஒரே ஹாப்பியா இருக்காங்க. அது மாதிரி காமிச்சு இந்த படத்தை சூப்பரா முடிக்கிறாங்க. ஆனா அங்கேதான் கதை முடியல. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்தா பாட்டி வந்து நைட் டைம்ல தண்ணி குடிக்க வருதுங்க. தண்ணி குடிக்க வர்றப்போ யாரோ ஒரு ஆள் வந்து வீட்டுல இருந்து எவனோ எதிரி குச்சி ஓடுற மாதிரி இருக்கு. யாருன்னு போய் பார்த்தா மொத்த ஃபேமிலியும் வராங்க. யாரு அப்படின்னு பார்த்தா இந்த ஃபேமிலிக்குள்ள பாத்தீங்கன்னா ஹீரோவே ஹீரோயினை மட்டும் காணோம். என்னன்னு பார்த்தா ஏறி குச்சி ஓடுனதே அவங்க தான். அவங்க 2 பேராலையுமே இந்த 2 ஃபேமிலி கொடுக்குற தொல்லையை தாங்கிக்கவே முடியல. 2 பேரும் ஐயோ இதுக்கப்புறம் நம்மளால முடியாது, அந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா கத்தி கதறி இதெல்லாம் இங்க தெரிச்சு ஓடுறாங்க. வாடி நம்ம 2 பேருமே மாத்தி தொல்லை பண்ணிக்கலாம், இவங்க தொல்லை நம்மளால தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி திருச்சி ஓடுற மாதிரி காமிச்சு இந்த படத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லா முடிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதாவது லவ்வா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வேற லைட்டா டிஃப்ரெண்டா இருந்தது. அதனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சா இல்லைன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பை.